ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் கன்னியாகுமரியில் முடித்தோம். இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோன்னா, இந்த கோல்டன் பீக்னு சொல்லப்படுற பொன்முடிக்கு தான் போக போகிறோம். ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு ஃபேமஸ் இல்லைனாலும் இது நல்லாவே ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் தான். நான் விசாரித்த வரைக்கும் 4 மணிக்கு மேலே பொன்முடியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ டைம் 11 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து கூகுள் மேப்பில் ட்ராவலிங் டைம் செக் பண்ணால் 3.5 மணி நேரம் காட்டுது. நம்ம ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 2:30 to 3 ஆகிடும் போல் அப்படின்னு நம்பி நான் வண்டி எடுத்தேன். அப்போ ஆரம்பிச்சது யமகண்டம். நான் ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். நாகர்கோயில் தாண்டினதுக்கப்புறம் வானம் லைட்டாக பிசுறு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஓகே, எப்படியாவது போயிடலான்னு நம்பி போனால் தக்கலை போனதுக்கப்புறம் வெயிட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும்னு பார்த்தா ஒரு டீ போச்சு, 2 டீ போச்சு, பஜ்ஜி சமோசான்னு எல்லாம் போச்சு. ஆனால் இந்த மழை மட்டும் போக மாட்டேங்குது. எப்படியும் ஒரு 1 ஹவர் நம்மளை உட்கார வச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பொன்முடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக விட ஆரம்பிச்சிது. கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணி பார்த்தா சுகராக போகிற மாதிரி இருந்துச்சு. என்ன ஆனாலும் சரி, இந்த பொன்முடியை பார்க்காம விட மாட்டேனான்னு நம்பி வண்டி எடுத்தேன். இப்போ ஆரம்பிச்சது 7:30. அடுத்த ஒரு 1/2 ஹவருக்கு காட்டு மழை பெஞ்சுது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு இருந்துச்சு. லைட்டாக அங்கங்கே மழை பெஞ்சுது. பட் ஆனால் ஒரு வழியாக பொன்முடி ரீச் ஆகிட்டேன். இது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்றதால என்ட்ரி போட்டுட்டு பைக்குக்கும் நம்மளுக்கும் சார்ஜஸ் பண்ணாங்க. அது ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே தான் வருது. என்ட்ரி போட்ட ஸ்லிப்பை எடுத்துகிட்டு மேலே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே இந்த ஸ்லிப்பை கிளியராக அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு உள்ளே கிளம்பிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் எங்கேயும் நிற்கிற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஃபோனில் சார்ஜ் இல்லாத காரணத்தினால இந்த சேட்டா கடையில் கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு சேட்டாக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வழக்கமாக குடிக்கிற டீ இல்லாமல் புதுசாக இருக்கட்டுமே ஒரு கட்டன் சாயை அடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஊட்டி கொடைக்கானலுக்கு கிளைமேட் இருக்குமான்னு எதிர்பார்த்து வந்திருந்தேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்தது. ஆஷாவை நான் ஓட்டிகிட்டு வந்தேனா இல்லை என்ன ஆஷா ஓட்டிகிட்டு வந்ததான்ற குழப்பத்திலே பார்க்கிங் சேர்ந்துட்டேன். பார்க்கிங் வரதுக்கு முன்னாடியே ஒரு சவுண்டு டக்கு டக்கு டக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தது. அந்த சவுண்டு ஆஷாலேருந்து தான் வருதான்னு எட்டி எட்டி நானும் பார்த்தேன். லாஸ்ட்டாக அது என்னோடய பல்லுலேருந்து வந்திருந்தது, குளிர் தாங்காமல். டேய், நான்லாம் கத்துனா நீங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டீங்களா? கொஞ்ச நேரம் மேலே டக் பண்ணி போனதுக்கப்புறம் தான் தெரியுது பொன்முடியோட உண்மையான அழகு. மேகங்கள்லாம் நமக்கு கீழவும் நம்ம மேகங்களுக்கு மேலே இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. என்னதான் சிட்டி லைஃப்பில் ஜாலியாக வாழ்ந்தாலும் இந்த மாதிரி இடத்துல இருக்க சந்தோஷமே வேற தான். பொன்முடியை ஏன் காஷ்மீர் ஆஃப் கேரளான்னு சொல்கிறாங்கன்றதுக்கு ஆன்சர் இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு.